வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம பாலக்கீரையும் உருளைக்கிழங்கையும் சேர்த்து ஒரு அருமையான ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து சைடிஷாகவும் நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் சாப்பாடுக்கும் நீங்கள் வந்து அப்படியே போட்டு கலந்து சாப்பிட்டுக்கலாம். அதே சமயம் சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்கும் நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப டைமும் எடுக்காது. இது எப்படி பண்ணலான்றதை நம்ம ஃபுல் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பாலக்கீரை வந்து ஒரு கட்டு வந்து எடுத்துக்கோங்க. அதை வந்து நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமேலு வெட்டிட்டுங்க. இந்த மாதிரி ஷேப்பில் வந்து வெட்டி வச்சுக்கோங்க. சின்ன சின்ன பீஸாக வந்து நல்லா வந்து வெட்டி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேலு உருளைக்கிழங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 1/4 கிலோ அளவு வந்து உருளைக்கிழங்கு இந்த மாதிரி ஷேப்பில் வந்து வெட்டிட்டு நீங்கள் வந்து தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுக்கோங்க. தண்ணிக்குள்ளே போடலான்னா கலர் மாறிடும், அதனால் தண்ணிக்குள்ளே போட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேலு ஒரு 2 ஸ்பூன் வந்து நல்ல ஹீட்டான கடாயில் வந்து ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமேலு ஒரு ஸ்பூன் இல்லை 1/2 ஸ்பூன் வந்து சீரகம் வந்து சேர்த்துக்கோங்க. சீரகம் கொஞ்சம் நல்லா வெடிப்பு வந்ததுக்கப்புறமேலு ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம், அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன வெங்காயம் வந்து நல்லா இந்த மாதிரி நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமேலு பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பூண்டு வந்து நல்லா வந்து இந்த மாதிரி பல்லெல்லாம் வந்து நல்லா சின்ன சின்ன பீஸாக வந்து வெட்டிடுங்க. வெட்டிட்டு நல்லா வந்து இதை வந்து வதக்கிக்கோங்க. இதை வதக்கிற பக்குவம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப வந்து பொன்னிறமாக வரணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக வந்து கலர் மாறினாலே போதும். இந்த மாதிரி பக்குவத்துக்கு வந்து இதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேலு நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சோம் பார்த்திங்களா, அதை வந்து அப்படியே சேர்த்துக்கோங்க. தண்ணியோட அப்படியே சேர்த்துறாதீங்க. நல்லா வந்து தண்ணியை இருத்துட்டு இந்த மாதிரி பக்குவத்தில் வந்து சேர்த்துருங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வந்து இந்த வெங்காயத்தோடு சேர்த்து கொஞ்சம் நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. உருளைக்கிழங்கு கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் நல்லா வந்து வதக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறமேலு மசாலா வந்து சேர்த்துக்கலாம். நம்ம மசாலாவை பொறுத்த வரைக்கும் கரம் மசாலா 1 ஸ்பூனும், ரெட் சில்லி பவுட்ரு 1 ஸ்பூனும், அதுக்கப்புறமேலு மஞ்சத்தூள் வந்து ஒரு பிஞ்ச் அளவும், அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் வந்து கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லா வந்து அந்த உருளைக்கிழங்குல வந்து அந்த மசாலா வந்து ஃபுல்லாக வந்து பரவுற அளவுக்கு கொஞ்சம் நல்லா வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ காய் நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கோம் பார்த்திங்களா, இது வந்து கொஞ்சம் வேகணும். அதனால் வந்து தண்ணி கொஞ்சம் நம்ம சேர்க்கணும். தண்ணியை பொறுத்த வரைக்கும் நிறையா சேர்க்கணும் இல்லை, ஒரு கைப்பிடி அளவு இந்த மாதிரி நல்லா தெளித்து விட்டு இது பண்ணிக்கோங்க. இதை வந்து உருளைக்கிழங்கு வேகிறதுக்காக மூடி போட்டு ஒரு நிமிஷம் வச்சு நல்லா வந்து வேக வச்சுக்கோங்க. மசாலாலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அந்த வெளியில் வந்திருக்கும். இப்போ வந்து நல்லா கிளறி விட்டுட்டு திரும்பவும் மூடி போட்டு வச்சுக்கோங்க. வேகலைன்னா மூடி போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு தக்காளி வந்து ஒரு தக்காளி வந்து நல்லா நறுக்கிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்குற அளவுக்கு கிளறி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம மூடி போட்டு வச்சுக்கலாம். ஃபஸ்ட் டைம் மூடி போட்டு வேக வச்சாலும் சரி, இப்போ வந்து நீங்கள் வேக வச்சாலும் சரி, மூடி போட்டு வச்சோடனே பார்த்தீங்கன்னா ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா வந்து நசுக்கி பாருங்கள், அது வந்து எந்த அளவுக்கு வெந்திருக்குன்ட்டு. இந்த உருளைக்கிழங்கு இந்த மாதிரி லெவலுக்கு நல்லா வந்ததுக்கப்புறமேலே நம்ம கீரை ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதை வந்து அப்படியே வந்து சேர்த்துக்கோங்க. இந்த பாலக்கீரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுவும் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி மசாலாவோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. இந்த கீரையோட லெவல் வந்து நல்லா வந்து வதக்க பார்த்திங்கன்னா நல்லா கம்மியாகும். அதுலேருந்து ஈரப்பசை வந்து வெளியில் வர ஆரம்பிக்கும். அந்த லெவலுக்கு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தண்ணியெலாம் நமக்கு வெளியில் வந்து நல்லா வந்து ஒரு பக்குவத்துக்கு வந்திருக்கும். இந்த மாதிரி இது வந்து அதுக்கப்புறமேலு நம்ம வந்து ஃபுல்லாக எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு தண்ணி வந்து அதிகமாக சேர்த்து செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தண்ணி வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்தோம் பார்த்திங்கன்னா அதிலே கொஞ்சம் வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ சூப்பரான ஒரு வந்து பாலக்கீரை ரெசிபி வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.